ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி பெங்களூர் கிட்டே இருக்கிற ஒரு டெம்பிளில் பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள். இது இருக்கிற இடம் கேஆர் மார்க்கெட்லேருந்து எவென்யூ ரோடுக்குள்ளே போகணும். எவென்யூ ரோடு உள்ளே போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படி இருக்கும் கிட்ட. அங்கே ரங்கநாத சுவாமி டெம்பிள்னு கேட்டிங்கனாவே சொல்லிடுவாங்க. அந்த ஒரு சந்தில் இருக்குது. ஸோ நான் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இது ரொம்பவே பழைய கோயில். 1200 இயர்ஸ் பேக் இது கட்டின கோயிலாக. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல்னால், இங்கே இருக்கிற பில்லர்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலு. அது ரொட்டேட்டிங் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் அதை ரொட்டேட் பண்ணுவாங்களா. ஏதோ ஒரு பிளேஸ் ஓப்பன் பண்ணோன்னா அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த ரொட்டேட் பண்ணும்போது வேறு எங்கேயோ ஓப்பன் ஆகும் இடம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நிறையா ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, பழைய காலத்து இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் பில்லர் தான் இது. எல்லாமே உள்ளே இருக்குது பாருங்கள். அங்கே சிமெண்ட் போட்டு மூடிட்டு இருக்காங்க, அது ரொட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ரொம்பவே விசேஷமான கோவிலாக. எனக்கு இங்கே வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, யாராவது திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூஜாரி இருந்தார். அவர் அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்க்கும்போது ராகவேந்திர சுவாமியை பார்க்குற மாதிரியே இருக்கும். எங்கள் ஏரியாவில் பூஜாரியாக இருந்தாங்க. இப்போ இங்கே பூஜாரியாக இருக்கார். அண்ட் அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே குஷியாகிடுச்சு. ரொம்ப நல்லா பேசுவார் சுவாமி. அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ராகவேந்திர சுவாமியை பார்த்த மாதிரியே இருக்கும். இங்கே பெருமாள் சுவாமி. அண்ட் கோயில் ரொம்ப பெருசு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக சின்னதாகவே இருக்குது, அப்படியே தான் இருக்குது. உள்ள கேமரா அலவுடா இல்லையான்னு கூட தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணுறேன். ரங்கநாத சுவாமி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சின்ன ஒரு சிலை தான், பெரிய சிலை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே லக்ஷ்மி சுவாமியை வச்சுருக்காங்க. மறுபடியும் பார்க்கலாம், பார்த்த முடியல. குட்டியாக இருக்குது சுவாமி, ரொம்ப உள்ளையாக இருக்குது. கிளியராக என்னால் கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு அந்த பில்லரை தான் மறுபடியும் பார்த்துட்டு, எப்படிடா இதை சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிலுக்கு நிறையா பேர் வருவாங்க. தூரமாக இருக்கிறவங்க எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. நாங்கள் காலையிலே வந்துட்டோம், ஒரு 10 o'clock எல்லாம் வந்துட்டோம். ஸோ காலியாக தான் இருக்குது. ரொம்ப பேர் தூரமாக இருக்கிறவங்கெல்லாம் வராங்க. எனக்கு ஒரு டவுட், எப்படிடா இது சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் பார்த்துட்டே இருக்கேன் அப்பத்துலேருந்து. ஆனால் அந்த காலத்தில் எப்படி மூளையை யூஸ் பண்ணிவிட்டு கோவிலில் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா. நீங்கள் யாராவது இந்த கோவிலுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எவ்வளோ வருஷமாக மார்க்கெட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஆனால் இந்த கோவில் இருக்கிறதே எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ரொம்ப பழைய கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 10 மணிக்கே செம்ம வெயில், காலெல்லாம் சுட ஆரம்பிச்சிடுச்சு. நவகிரகமும் இருக்குது உள்ள. நார்மலாக கோவில் தாங்க இது, ரொம்ப ஸ்பெஷலாக அப்படி இப்படின்றல பார்க்க. ரொம்ப பழைய கோயில் அப்படின்றதுனால கொஞ்சம் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செவரெல்லாம் பார்க்கும்போதே தெரியும், அந்த காலத்து இது கல் இதெல்லாமே. இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் கோவில் பார்க்க. பக்கத்துலேயே நாகர் சிலைங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. பால் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க போல தெரியுது. அண்ட் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஏதோ ஒரு விசேஷ பூஜை இருக்குது, ஸ்வரங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த சுவாமிஜி. உகாதி ஆயிட்ட பிறகு வரும். ஸ்ரீராம் நவமிக்கு அந்த அந்த குகை மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவர் சொன்னது எனக்கு அவ்வளோவா புரியல.
அப்படிங்களான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்ரீராம் நவமிக்கு ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குமா கோவிலில். பாருங்கள், நாகரது சிலை எல்லாம் நிறையாவே இருக்குங்க. க்ரௌடு கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு ரஷ்ஷு அப்படியெல்லாம் இல்லை. ஃபெஸ்டிவல் டைம்லன்னா கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனாலும் ஒரு ஒரு இது தானே, ஏதோ ஒரு பழைய கோயில் இருக்குது அப்படின்போது நம்ம பெங்களூரில் இவ்வளோ பழைய காலத்து கோயில் இருக்கா அப்படின்றது வந்து ஆச்சரியமாக தான் இருக்கும். இன்னும் பெங்களூர் சிட்டியாக இருக்கிறதுனால இன்னும் பழைய பழைய கோயிலெல்லாம் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணணும். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி பழைய பழைய கோயிலெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பழைய காலத்து கோயில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிற தமிழ் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கேட்க. ஏன்னா நாங்கள் வந்து தெலுங்குக்காரங்க. ஸோ தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு மோட்டிவேஷனு. நரசிம்ம சுவாமி இது இருக்குது. அந்த பில்லர்லேயே வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. சூப்பராக இருக்குது கோவில் மாத்திரம். நானும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுதலை வச்சுருக்கேன். அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன்னா கடவுளை நான் என் ஆயுஸ்க்கும் மறக்கவே மாட்டேன். ஒரு சின்ன வேண்டுதல் தான், பார்ப்போம். கடவுளே என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுப்பான்னு சொல்லிட்டு நாமளே இந்த வீடியோவை எண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.